இந்த இடத்துல தான் இருந்தோம். திஸ் இஸ் அவர் ஸ்டே. நேற்று நைட்டெல்லாம் அண்ட் மோர் ஓவர் பிளேஸ் நல்லா இருக்குது. பக்கத்துலேயே பீச் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட ரைடு வந்து இட்ஸ் ஃபார் கோகர்ணா. மழை வந்துருந்தது. ஸோ இப்பயும் நான் மைக் யூஸ் பண்ணல. ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லைக் தட். அண்ட் மோர் ஓவர் ஆங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி வார்ம் அப் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். ஆமாம், வண்டியில் உட்காரது பெரிய விஷயமா ஓகேண்ணா. போஸ்டோர்னு ஒரு பிளேஸில் தான் இருந்தோம். நல்ல பிளேஸ். பட் ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. வெரி Hi, hello everyone, welcome to my channel, welcome to another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் மான்சூன் ரைடில் இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்னாலையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கோகர்ணா. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக இப்போ 280 கிலோமீட்டர்ஸ் என்னமோ காட்டுது. வி ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் ஸ்டே. பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பிடிச்சிக்கிச்சு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஹைவேவை ரீச் பண்ணிடுவோம். ஹைவேலேருந்து வில் பி கிராசிங் குந்தாபுரா அண்ட் ஹொன்னாவரா. இந்த 2 பிளேஸையும் க்ராஸ் பண்ணி தான் நம்ம கோகர்ணாக்கு போய் ரீச் ஆக போகிறோம். கூகுள் மேப்ஸில் வந்து டெஸ்டினேஷனை கரெக்டாக 2 o'clock நம்ம ரீச் ஆகும்னு காட்டுது. பட் பார்ப்போம் இஃப் தட்ஸ் அ கேஸ். தியான் வந்து நம்மளை டெய்ல் பண்ணிக்கிறான். நம்ம தான் இன்றைக்கி லீட் பண்ணிக்கிறோம். லெட்ஸ் ஹோப் தட் ஹீ இஸ் டெய்லிங் அஸ் ஃபார் த என்டையர் ரைடு. ஏன்னா ஹைவே டச் பண்ண உடனே சும்மா முறுக்கின்னு போயிடுவான் நம்மளுக்கு முன்னாடி. இது வரைக்கும் ரைடு ஃபேண்டாஸ்டிக்காக போயிங்குது. நம்ம ஸ்டேயோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டே then this is one of the best stay I would recommend. ப்ரைஸ் வைஸும் சீப்பாக இருக்குது அண்ட் குவாலிட்டி வைஸ் இட்ஸ் பெட்டர். நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் எல்லாமே கிட்ட இருக்குங்க கைஸ். டெம்பிள், பீச்சு எல்லாமே கிட்ட இருக்கிறதால யூ வில் நாட் ஃபீல் தட் யூ ஆர் ட்ராவலிங் டூ ஃபார் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன். ஸோ இப்போ நம்மளை லீட் பண்ண சொல்லிங்கிறான். பார்ப்போம் எவ்வளோ நேரம் நம்ம பின்னாடி வரான்னு. ஹைவே டச் பண்ண உடனே கண்டிப்பாக எனக்கு தெரியும் முன்னாடி போயிடுவான்னு. பார்ப்போம். இங்கேருந்து ஹைவே வந்த உடனே நான் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கம் மழை எதுவும் தெரியவும் மாட்டேங்குது சரியா. ஸோ ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஹியர். Yeah. Unknown Brain, Marvin Devine. I'm saying bye to all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about our private conversations, but it's got them hating. Thanks to all the rumors you be claiming. It's cool, I'm done with you, so they can throw you a celebration. You gon' hate it when you see me with somebody living better. I'm trying to tell you that me just doing me gon' have you jealous. I know that I gotta stay
ஓகே, நம்ம ஹைவேவை ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் திஸ் இஸ் அ ஸ்டேட் ஹைவே. இங்கேருந்து மும்பைக்கு போகுது இந்த ஹைவே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஆனால் பயங்கர மழைங்க, ஃபுல் அடித்து ஊற்றுது மழை. அண்ட் மோர் ஓவர் க்ளவுட்ஸ் ஆர் லைக் காட்டன் கேண்டி. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. டீக்கு எங்கன்னா நிற்கும் பக்கா, அது கன்ஃபார்மு. பட் எங்கேன்னு தான் தெரில, பார்ப்போம். முன்னாடி போக போக நல்ல இடம் எதுனா அமைஞ்சிச்சுன்னா நிறுத்தி ஒரு டீயை போடுவோம். ஹைவே பாருங்களேன், பயங்கர மெயின்டைன் பண்ணிடுறாங்க, செம்மையாக இருக்குது ஹைவே. நான் இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டுறதுக்கெல்லாம் ஐ ஃபீல் மோர் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஓகேஷ். ஐ டோன்ட் ஃபீல் டூ மச் இரிட்டேட்டிங். ஜஸ்ட் நம்ம நேற்று வரும்போது இதுக்கிட்டலாம் இருந்துச்சு பாருங்கள் ரோடு, இது சார்மடி காட்ஸ்லேருந்து இறங்கின ஒன்று, அந்த மாதிரி ரோட்ஸ்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க, செம்ம தலைவலி. அதில் முன்னாடி போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் மோரோவர் இதெல்லாம் ஃபுல்லாக போட்டேன்னா ரொம்ப நேரம் வரும். ஸோ ஐ மேக் இட் அ montage and present it to you guys. Yeah, my life is lovely now, I'm focused on me. You said you were a ride or die, I guess the car is on E. But see, I ain't even tripping, cause I just chose to believe that somebody gon' come around and give me just what I need. I don't wanna see you finally, see you looking down and out, coming to me crying, saying you miss having me around. Gave you chances and you blew it, you so easily influenced. All the times you told me beat it, now you gotta face the music I'm saying. I know that I gotta stay away from all your games, yeah. I know that I found somebody else to love me one day, yeah. You'll realize the grass ain't greener on the other side, no. You did me dirty for the last time, so now I gotta say goodbye. So now I gotta say goodbye. இப்போ நம்ம குந்தாப்பூர் ரீச் பண்ணிட்டோம். ரோடெலாம் இது வரைக்குமே நல்லா தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் கூட பள்ளம் மேடு குழி எல்லாம் எதுவும் இல்லை. ரோட்ஸ் ஆர் வெரி ஃபேண்டாஸ்டிக். குந்தாப்பூரால் டீக்கு நிறுத்தலான்னு கேட்டு பார்க்குறாங்க. முடிஞ்சால் நிறுத்தலாம், இல்லைனா முன்னாடி போயிடலாம். அண்ட் மோர் ஓவர் வி ஆர் கிளைம்பிங் த flyover. நோ பாயிண்ட் ஆஃப் கோயிங் டவுன் அண்ட் ட்ரிங்கிங் டீ. முன்னாடி என்ன நிறுத்தி டீ ஒன்று குடிச்சிக்கலாம். ಎಲ್ಲಾದ್ರೂ ಟೀಗೆ ನಿಲ್ಸೋಣ. ಇದೇ ಕುಂದಾಪುರ. நம்ம இப்போ இந்த இடத்துல நிறுத்த போகிறதில்ல, பிகாஸ் நோ பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் டவுன் த ஃப்ளைஓவர் அண்ட் கோயிங் பேக் அண்ட் ஹேவிங் காஃபி. ஸோ முன்னாடி எங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே காஃபி குடிச்சிக்கலான்னு தியான் சொன்னான். ஸோ வில் பி டூயிங் தட். மோரோவர் இந்த இடத்த பார்க்கும்போது ஐ கெட் லாட் ஆஃப் பேட் மெமரிஸ் ஆஃப் இட்ஸ் நாட் ப்ளசன்ட். ஏன்னா இந்த இடத்தால இல்லை, because of some person whom I used to know in my past, whom I hold very dear until now. But past life பற்றிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. I don't want to spoil the mood. Let's enjoy the ride and move forward. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், if you are doing something, அந்த ஒரு வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் ஆகி
நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தெம் அண்ட் ஸ்டே வேர் யூ ஆர். And just focus on your future and your work, and everything will get in place automatically. With that being said, இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் அந்த பக்கம் இது ஷாப்ஸு. இந்த பக்கம் ஒன்று கூட இல்லை நம்ம லெஃப்ட் சைடில். ஓகே, முன்னாடி போக போக என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன். செம்ம அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது இடம். ஐ திங்க் இது கடலில் போய் தண்ணி சேர்கிற இடம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வியூஸு, ஹைவே நல்லா இருக்குது இது வரைக்கும். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் அண்ட் see how the weather is ahead. In the sky, gazing far into the night, I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true, baby, let the light shine through. If you believe it's true, baby, won't you let the light shine through for you. செம்மையாக இருக்குது இல்லைங்களா பீச்சு, அல்டிமேட். இந்த ரைடை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். அப்படியாப்பட்ட ரைடு சூப்பராக இருக்குது. நம்ம பியூட்டிஃபுல் பைக்ஸ். ಇನ್ನು ಮುಂದೆ ಹಾಕೋದಾ? இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கின்னு அப்படியே இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மரவந்தே பீச். இந்த பீச் வந்து கரெக்டாக ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, பிகாஸ் எல்லாம் ரெட் அலர்ட்டில் இருக்கிறதால கடல்கிட்ட யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ்வலி இங்கே பீப்புள் வந்து பீச்சில் விளையாடுவாங்க. சரி, நம்ம முன்னாடி போவோம். ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீச்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு க்ரீனரிஸ். ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது, ரெண்டு பக்கத்தில் அண்ட் நடுவில் ஹைவே போட்டு வச்சுக்கிறானுங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போது நம்ம பீச்சுக்கு பை பாய் சொல்லிட்டு நம்ம முன்னாடி போவோம். இட்ஸ் ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி ப்ளசண்ட், ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்டர் டைப் அந்த மாதிரி ரோட்ஸ் இதெல்லாம். ஸோ
far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. It's true, baby, let the light shine through. If you believe it's true, baby, won't you let the light shine through for you, for you, for you, for இப்போது நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹில் வரும். அந்த ஹில் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுதான் செம்மையாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அந்த இடம் ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகிருக்கு. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி. இந்த ரோட்ஸ் ஆர் வெரி சீனிக். இந்த பக்கம் நார்த் கர்நாடகா பக்கம்லாம் ஃபுல் சீனிக்கான ரோட்ஸ். ஒரு செகண்டுக்கும் கேமரா ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே அதை பார்த்தாச்சு. இப்போ முன்னாடி பார்ப்போம் ரூட்டை, இல்லைன்னா நம்ம அப்புறம் எடுத்துன்னு போய் காருன்னு சொல்லிட்டு போகிறோம். அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தால் பயங்கர மழை, செம்ம மழை பிடிச்சிக்கிச்சு. ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் தண்ணி தேங்கி நின்றுக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒன்றுமே விசிபிலிட்டியே இல்லை. இந்த காருங்க எப்படி வரும் பாருங்க, இண்டிகேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போகிறது. அதுவும் ரோடுக்கு நடுவில் போகிறோம். இடியட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour கிட்ட ரீச் ஆயாச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் லென்த்தியஸ்ட் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ கேன் சி ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பிரிட்ஜு கண்டினியூ ஆகுது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவரு, 2 ரிவர் ஜாயின் ஆகி மர்ஜ் ஆகிட்டு போய் கடலில் சேர்ற இடம் போலக்குது. ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் அ நேரோ பாத். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டின்னுக்கிறோம். மழை ஒரு பக்கம் பெஞ்சு நிற்குது non-stop. இந்த இடத்துல நான் ஓவர்டேக் எடுக்கிற ரிஸ்க் விரும்பவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் மை லைஃப். இவன் பாருங்க என்ன பண்ணுறான் இவன். ஓவர்டேக் இந்த இடத்துல எடுக்கவே கூடாது. பிகாஸ் யூ கேன் see that double line, right? அந்த டபுள் லைனு எப்போ விட்டு வருதோ அப்போ நீங்கள் ஓவர்டேக் எடுக்கலாம். when it is a straight line you should never overtake on it because it's very dangerous. அதனால தான் அந்த ஒயிட் லைனை ஃபுல் ரோடுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க.
நம்ம லஞ்சு 1 ஹவரில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டோம். வீடியோ எடுக்கல பிகாஸ் ஐ forgot that I have to take வீடியோ வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் என்ன ஒரு half an hour, மோர் தென் half an hour, ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு, அவ்வளோ தூரத்துலேருந்து வண்டியிலே வந்தீங்களா, அதுவும் இந்த வண்டி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்புனோம். அதனாலயே லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் கோகர்னா ரீச் ஆகிடுவோன்னு கூகுள் மேப்ஸ் காட்டுது. லெட்ஸ் see. அப்போ கூட இங்கே இன்னும் மழை நிற்கலைங்க. ஃபுல் மழை அடித்து ஊற்றுது. ஓஹோ அவன் ஓவர்டேக் எடுத்தது பார்த்தீங்களா? இப்போது ரொம்ப ரிஸ்க், ஹெவி ரிஸ்க். இங்கே பாருங்க, வெரி ரிஸ்க். he should never taken that, but somehow he didn't involve in any accident. ஓகே, முன்னாடி போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம கோகர்னாவுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், பளிச்சுன்னு மழை விட்ட மாதிரி. மழை இங்கே வரல சுத்தமாக. ஐ திங்க் ஸோ நேற்றெல்லாம் மழை அடிச்சிருக்கு போகுது, பிகாஸ் ஐ கேன் see ஸ்டாண்டிங் வாட்டர். இங்கே பாருங்கள். பட் பிளேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் நினச்சேன் கோகர்னா ஒரு சிட்டி, பெரிய சிட்டி, கோவாக்கு கம்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ ஐ தாட் கோவா விட இது பெரிய சிட்டி அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தா ஒரு கிராமம் தான் இது. இட்ஸ் லைக் அ டவுன், நாட் ஈவன் அ சிட்டி. ரோடு பாருங்கள். ஐ டோல்ட் யூ நோ ஸ்டாண்டிங் வாட்டர். நேற்று மழை வந்திருக்கலாம் மேபி.
ஆனால் இந்த இடத்துலலாம் ஃபுல் பிளாட்டோவாக இருக்குது. லைக் ஃபுல்லு ஸ்ட்ரெயிட் லேண்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி யாரோ தரமட்டமாக நிறைவு விட்ட மாதிரி இருக்குது. ஸோ நைஸ், பியூட்டிஃபுல். வெதர் இஸ் ஆல்சோ லிட்டில் என்தூசியாஸ்டிக். கொஞ்சம் புத்துணர்ச்சியை தருது இந்த வெதர். ஆஃப்டர் 3 days ஐ எம் சீயிங் த சன். பெங்களூர்லேயும் மழை வந்து இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் போதும். அப்புறம் அதுக்கு முன்ன நாளும் மழை பெஞ்சுன்னு தான் இருந்துச்சு பெங்களூரில். அப்புறம் இந்த பக்கம் வரும்போது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ திங்க் பெங்களூர்லேருந்தே ஃபுல் மழை ஸ்டார்ட் தான். ஸோ ஐ டென்ட் see sun ஃபார் ஆல்மோஸ்ட் 2-3 days. இந்த இடத்துல ரோடை க்ளீன் பண்ணிக்கிறாங்க. நைஸ். அட்லீஸ்ட் தேர் புட்டிங் எஃபர்ட்ஸ் டு க்ளீன் த ரோட்ஸ். ஐ லைக் திஸ் பிளேஸ். ரோட்ஸ் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை. ரோட்ஸ் ஆர் வெரி க்ளீன் அண்ட் பாட் ஹோல்ஸ் கூட அவ்வளோ இல்லை. ஸோ மச் வெல் மெயின்டைன்னு சொல்லலாம் இந்த இடத்த விட்டு. சொல்லி வாய மூடல, அதுக்காட்டி பாட் ஹோல்ஸ். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் ரோடு. இங்கெல்லாம் அந்த காம்பவுண்ட்லேயும் செடியை வளர்த்து வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக காம்பவுண்டும் க்ரீன் ஆகிது. ஸோ நைஸ் டு see all this. And moreover they are building the house. வீடுங்க கூட அவ்வளோ பெருசாக அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் நார்மல் நம்ம பழைய காலத்து வீடுங்க. இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் தான் இருக்கும். யூ வில் நாட் ஃபைண்ட் எனி லக்ஸரி ஹோட்டல்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். அதுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா ஐ திங்க் எங்கேயோ ஒரு பிளேஸ் சொன்னான் என் ஃப்ரெண்டு, அங்கே தான் போகணுங்க. அண்ட் மோர் ஓவர் தியான் இப்போ நம்ம பின்னாடி இல்லை, அவன் முன்னாடி அடிச்சுன்னு போனான், நான் முன்னாடி போகிறேன்டான்ட்டு. அப்புறம் எங்கேயோ முன்னாடி போயிட்டு ஹீ இஸ் கம்மிங் பேக். ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க, அதனால் ஹீ இஸ் டிரைவிங் பேக். நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 5 minutes நம்ம ஸ்டேக்கு போய் ரீச் ஆகிடும். ஸ்டேக்கு போன உடனே அங்கே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ செம்ம டயரிங்காக இருக்குது. ஐ ஜஸ்ட் ட்ரைவ். ஓகே, நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வெளியே போனால் வியூ வேறு லெவல், அல்டிமேட் வியூ. ஹோம் ஸ்டே. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டெம்பிளுக்கு போகலான்னு பிளானு. ஸோ இன்றைக்கோடைய கதை அதுதான். நம்ம இப்போ ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸ்டேலேருந்து 2 kilometers தான் பீச்சு. அப்புறம் பீச் முடிச்சுக்கின்னு பீச்லேருந்து டெம்பிளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 kilometers. நம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். In 200 meters, turn left. ಮುಂದೆ ಲೆಫ್ಟ್ ಒಂದು ಬರುತ್ತೆ, ಲೆಫ್ಟ್. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற கோகர்னாவோடைய மெயின் பீச்சுக்கு போயிருக்கிறோம். அந்த பீச் பேரே மெயின் பீச் தான். Take the next left. நம்ம இப்போது மெயின் பீச் கிட்ட வந்துட்டோம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். அண்ட் இப்படிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம தியான் தெரியும். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது சீனிக்கு. ஸோ இங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து டைரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு கோயில் நேராக ஸ்டே
மகாபலேஸ்வரா டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம். அண்ட் இங்கே வந்து சிவனோட ஆத்மலிங்கம் இங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதெல்லாம் என்னால் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, எனக்கே பாதி தான் தெரியும். அண்ட் மோரோவர் உள்ள வரைக்கும் விடுவாங்க. இங்கே கோகர்னாக்கு வந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் லைக் அ நைஸ் பிளேஸ் டு விசிட். பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்களே அலௌட் இல்லை. ஒன்லி வேட்டி கட்டிக்கிட்டு தான் உள்ளே போகணும். சட்டையும் போடக்கூடாது, அந்த மாதிரி தான் போகணும். ஓகே, இங்கே ஹோட்டலில் இருக்கோம் இப்போதைக்கு. சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் நம்ம 6 மணிக்கெலாம் எழுந்து குளித்து ரெடியாகி பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு வா அப்படின்னா தியானு. சரி, அப்படியே வந்து இங்கே வீடியோ எடுப்போம். செம்மையாக இருக்குது. வீடியோ மாண்டாஜ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து இது வந்து ரிவரு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போய் நதி வந்து சீல கலக்குது. சீக்கு என்ன சொல்லுவாங்க, கடல். நதி வந்து கடலில் கலக்குது அந்த பக்கம். அண்ட் இந்த பக்கம் 2 ரிவர் வந்து ஒன்றா ஜாயின் ஆகி இங்கே வந்து இதாகுது. செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கண்ணு ஓப்பனே பண்ண முடியல, பிகாஸ் ஐ எம் வெரி டயர்ட். ரொம்ப டயர்டாக இருக்குது. பிகாஸ் 2 நாளாக நம்ம விடாமல் ட்ராவல் பண்ணிக்கிறோம்ல. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்க போகுது. பைக்கில் தான் நம்ம பைக் அண்ட் சுற்றி நேச்சர். நாங்கள் இங்கே வந்து நேட்டிவ் ஸ்டேன்ற ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணோம். ஃபுட் வாஸ் வெரி நைஸ், ஃபென்டாஸ்டிக். டின்னர் வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அண்ட் மோர் ஓவர் த ஹாஸ்பிட்டாலிட்டி, தே ஆர் வெரி ஸ்வீட், வெரி கைண்ட். நம்ம என்ன கேட்டாலும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்த அங்கிள் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே அங்கிள் அப்புறம் ஆண்டி தான் இருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த பக்கம் கோகர்னா பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை த நேட்டிவ்ஸ் ஹோம் ஸ்டேஸ் இங்கே இருக்கிறது. அப்புறம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து இட்ஸ் லைக் நாட் அ சிட்டி. இட்ஸ் நாட், கோகர்னா இஸ் நாட் அ சிட்டி. ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது. பட் சீனரி, பிளேசஸ் பயங்கரமாக இருக்குது. அல்டிமேட், நெக்ஸ்ட் லெவலில். அப்புறம் நீங்கள் கோகர்னா விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா 1 day ஸ்டேலாம் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 2 days இல்லை 3 days உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா போங்க. பிகாஸ் இட்ஸ் such a beautiful and fantastic place and so many things to do. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களை திருப்பியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யோர் பாய் ரவி சைனிங் ஆஃப். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்னால் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்க முடியும். இது வரைக்கும் ரைட் செம்மையாக போயின்னுக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஜோக் ஃபால்ஸுக்கு போயின்னுக்கிறோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிலோமீட்டர்ஸ். ஸோ டே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ஆரம்பிச்சிருக்கேன். லெட்ஸ் ஹோப் தட் த டே எண்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்லி. டிராஸ்டிக்காக மழை கூட இல்லை இன்றைக்கி. ஆனால் நைட்டு பயங்கர மழைங்க. நைட்டு பயங்கரமாக மழை பெய்ஞ்சிருந்துச்சிங்க. ஓகே, I'll see you on the next video. Until then, this is your boy Ravi signing off. Peace out. Love you all. Cheers.